नमस्ते बच्चों। कल क्या देखते हो, क्या करते हो? घर में पढ़ती हो ना? माता पिता भाई बहन घर में है ना? इस दिन டெய்லி ரொட்டீன் தினசரி கடமைகள் பற்றி பார்க்க போகிறோம். அம்மா அப்பா அண்ணன் தம்பிக்குள்ளே ஈகோ பார்க்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க கடமையை செய்தால் போதும். ஸ்டூடெண்ட்ஸ் கடமை படிப்பு, பெற்றவங்களுடைய கடமை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. ओके, आइए दिस चैनल को सब्सक्राइब करो. आइए वीडियो को जाती हूँ. दिनचर्या दिनसरी கடமைகள் डेली रूटीन. मैं सवेरे 5 बजे उठता हूँ. அம்மா எழுந்துறாங்களா காலையில் 5 மணிக்கெல்லாம்? நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். ஐ வேக் அப் அட் 5 o'clock இன் த மார்னிங் எவ்ரி டே. ஒரு நாள் போல் கொரோனா காலத்தில் கூட உங்களுக்கெல்லாம் லீவ் வந்தது, அப்பாவுக்கு லீவ் வந்தது, ஆனால் அம்மாவுக்கு லீவே கிடையாது. ஏன்? எல்லாருக்கும் சமைச்சு போடணுமா? அடுப்பாண்டியே வேலை சரியாக இருந்தது இல்லையா? அதுதான் காலையில் 5 மணிக்கெலாம் ரொட்டீனாக எழுந்துடுறேன்றாங்க. हाथ मुंह धोता है. என்ன பண்ணுறேன்? எழுந்துட்டு கை முகம் அலம்புகிறேன். ஐ வாஷ் மை हैंड एंड फेस. दांत साफ करता हूँ. फिर காஃபி पीता हूँ. பல் துலக்குகிறேன். பின் காஃபி குடிக்கிறேன், அருந்துகிறேன். ஐ பிரஷ் மை டீத் அண்ட் தென் ஐ ட்ரிங்க் காஃபி. उसके बाद पाठ पढ़ता हूँ. அதன் பிறகு பாடம் படிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஐ ரீட் லெசன்ஸ். 8 बजे नहाता हूँ. फिर नाश्ता करता हूँ. 8 மணிக்கு 8 बजे नहाता குளிக்கிறேன். फिर नाश्ता டிஃபன் சிற்றுண்டி சாப்பிடுகிறேன். டேக் பாத் at 8 o'clock. then I take my breakfast. தினசரி எல்லாருமே செய்யக்கூடிய வேலை என்ன ஒன்று, காலையில் 5 மணிக்கு எழுறதா முன்ன பின்ன செய்வீங்க. ஆனால் விடியற் காலை 5 மணிக்கு எழுறது பிரம்ம முகூர்த்தம், ரொம்ப நல்ல செயல். हमारा स्कूल 10 बजे शुरू होता है और शाम को 4 बजे बंद होता है. हमारा स्कूल எங்களது பள்ளி 10 மணிக்கு துவங்குகிறது. शुरू होता है. மேலும் और 4 बजे 4 மணிக்கு முடிகிறது. Our school begins at 10 o'clock and closes at 4 o'clock. எல்லா ஸ்கூல் அப்படி தான் இல்லைங்களா? 5 बजे घर वापस आता हूँ. 5 மணிக்கு வீடு திரும்புகிறேன். I return home at 5 o'clock. नाश्ता करके मैदान में जाकर खेलता हूँ. நாஷ்தா சிற்றுண்டி முடித்துவிட்டு மைதானத்திற்கு போய் விளையாடுகிறேன். रात को 8 बजे भोजन करता हूँ. இரவு 8 बजे 8 மணிக்கு உணவு உட்கொள்கிறேன், சாப்பிடுகிறேன். I take my dinner at 8 p.m. फिर 9 बजे तक पढ़ता हूँ. பிறகு 9 बजे 9 மணிக்கு வரை படிக்கிறேன், पढ़ता हूँ.
ஸ்கூலுக்கு ஒரு பசங்க படிக்கணும் இல்லைங்களா, 9 வரை படிக்கணும். 9th 10th 11th போயிட்டா 10 o'clock 11 o'clock வரையும் படிப்பாங்க பசங்க. தென் ஐ ஸ்டடி அப் டு 9 o'clock. 9:30 बजे मैं सोता हूँ. 9 மணிக்கு படிச்சுட்டு 9:30 தூங்க போகிறேன். 9:30 9:30 சொல்லுவோம். அப்போது 9:30 தமிழில் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் மட்டும் ஆஃபு காலு முக்கா எல்லாமே முன்னாடி வரும், அதுக்கப்புறம் தான் ஃபுல் நம்பர் வரும். 9:30 பஜே மை சோத்தாகும். 9:30 மணிக்கு நான் தூங்குகிறேன். ஐ கோ டு ஸ்லீப் அட் 9:30 PM. புரியுதா? இதுக்கு மேலே மாற்றி மாற்றி பண்ணியிருந்தால் கூட இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான லைஃப் கிடைக்கும் இல்லையா? பிதா और बेटी நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மா பகன். இங்கே பிதாவும் பேட்டியும், தந்தையும் பேட்டினார் பொண்ணு மகளும், ஃபாதர் அண்ட் டாட்டர். ஏன்னா அப்பாவுக்கு வந்து பொண்ணு ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய அம்மாவே வந்து பொண்ணு தான் சொல்லுவாங்க. ரம்யா, பொண்ணு பேர் ரம்யா. पिताजी मुझे कुछ रुपयों की ज़रूरत है. கொஞ்சம் பணம் எனக்கு கொடுங்க அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. ஜरूरत है அவசியமாகிறது. डैडी आई नीड सम मनी. पिताजी तुम्हें कितने रुपये चाहिए. குட். ஏன்னா பொண்ணு மேலே உள்ள நம்பிக்கை. உனக்கு எவ்வளோ பணம் வேண்டும். How much money do you want? रम्या मुझे आज कॉलेज की फीस करती है, इसलिए 2,000 रुपये चाहिए. मुझे आज कॉलेज की फीस பத்தி है. ஃபீஸு வந்துட்டு தமிழில் கட்டணம் சொல்கிறோம். இன்று கல்லூரி கட்டணம் கட்ட வேண்டும். ஃபீஸ் பர்த்தி है, பர்த்தினா கட்டணம். इसलिए 2,000 ஆகையால் 2,000 हजार 1000 2,000 2,000 रुपये चाहिए, ரூபாய் வேண்டும். I have to remit college fees today, so I need ₹2,000. पिताजी अच्छा तुम ये काम करो. நீ ஒரு வேலை செய். தும் பேங்க் हो आता. என்னது நீ பேங்க் வங்கி சொல்கிறல பேங்க் இங்கிலீஷில், அதே ஹிந்திலையும் பேங்க் வந்துச்சு. हो जाता சென்று வா. அப்படி என்றால் நீ ஒரு காரியம் செய். நீ வங்கிக்கு சென்று வா. இங்கே நீன்றது கிடையாது, ஏன்னா நேரில் பேசுகிறாங்க இல்லையா, அதனால் தும் நீ. தென் யூ டூ ஒன் திங், யூ கோ டு த பேங்க். ரம்யா ठीक है मुझे पास புக் दीजिए. ரம்யா சொல்கிறாங்க சரிப்பா நல்லது, எனக்கு பாஸ்புக் கொடுங்கள். ஓகே ப்ளீஸ் கிவ் மீ த பாஸ்புக். पिताजी वह मेज पर पीला रंग की थैली में है. वह मेज அந்த மேஜை மேலே பீலா ரங் மஞ்சள் நிற தைலி பையில் உள்ளது. அது மேஜை மேல் மஞ்சள் நிற பையில் உள்ளது. என்னது பாஸ்புக், பேங்க் புக்கு. இட் இஸ் ஆன் த டேபிள் இன் எல்லோ கலர் பேக். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாங்களா? धन्यवाद.